தாவீது என்ன சொன்னான்? என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இப்போ தாவீது கிட்ட போய் என்ன சொல்லணும்? இந்த வசனத்தை சொல்லணும். சார் இதை படிங்க, இயேசு வந்துட்டாரு, எல்லாத்தையும் பே பண்ணி முடிச்சிட்டாரு. இனிமேல் என்ன சொல்லக்கூடாது? என் தாய் என்ன பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? என் தாய் என்னென்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் தேவையானதை இயேசு கட்டி முடிச்சிட்டாரு. பாவத்திலிருந்து இயேசு என்ன பட்டாரு? விடுபட்டுட்டாரு. அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்ப தாவீது திரும்ப என்ன சொல்ல மாட்டாரு? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாருன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் பேதுரு எழுதும்போது, நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை இந்த பாவ சரித்திலிருந்து விடுதலை பண்ணுவான்? படிச்சிருக்கீங்களா? அதுக்கு அடுத்த வசனத்தில் என்ன வரும்? அவர் யாருக்கு பேசுறாரு? பவுல் யாருக்கு பேசுறாருன்னா யூதர்களுக்கு பேசுறார். யூதர்கள் யாரு? இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டு வந்த மேசியாவை இன்னும் வரலன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவன் நினைக்கிறான், நான் இது பண்ணணும் அது பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட மனநிலைக்கு இயேசுவை காண்பிக்கிறதுக்காக பவுல் யூதருக்கு எழுதுறார். டேய், நீங்க கஷ்டப்பட்டுக்கிறீங்க, உள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத, நான் செய்ய நினைக்கிறதை செய்யாமலும் செய்யக்கூடாது என்று நினைக்கிறதையும் செய்கிறவனா இருக்கிறேன். That which I want to do I do not, that which I do not want to do I do, I find myself doing அப்படின்னு எழுதுறான். நான் எதை செய்யக்கூடாது என்று எழுதுகிறேனோ அதை செய்கிறவனா இருக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான். இப்படி நான் பாவம் செய்யலை, எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அது என்ன அப்படி இழுத்துட்டு போகுது, அது என்ன அப்படி செய்ய வைக்குது, நான் என்ன பண்ணுவேன்? நான் நிர்பந்தமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனுஷத்துக்கு எழுதிட்டு அந்த பேஜ் அது கடைசியில் இப்படி முடியும். அந்த பேஜ் அப்படியே திருப்பிங்கன்னா, தேங்க்ஸ் மீ அன்டு த லார்ட் ஃபார் கிரைஸ்ட் ஜீசஸ் த்ரூ ஹிம் அப்படின்னு எழுதுவார். அன்றியும் நம்ம எல்லா விதத்திலையும் வெற்றி உள்ளவர்களாய் மாற்றுகிற கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அடுத்த வசனத்தில் எழுதுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யூதனாக இருக்கிற வரைக்கும், நீ மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னால் என்ன பண்ண முடியாது? பாவம் செய்யாமல் உலகத்தில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து விடுபடாமல் உன்னால் இருக்க முடியாது. நீ இப்படி போகணுன்னு நினச்சா அப்படி தான் போவேன், அப்படி போகணுன்னு நினச்சா இப்படி தான் போவேன். அதுதான் பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஜெயிச்சு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? போயிருக்கிறார். போயிட்டு என்ன சொல்லிக்கிறாரு? நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள் அப்படி சொல்லிக்கிறார். யூ ஆர் மோர் தேன் கான்குரர்ஸ்ன்னு சொல்லிக்கிறார். அப்போ அவரை பார்த்து, ஓ, என்னால் முடியாததை அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் கஷ்டப்பட்டதை அவர் செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டாரு. அப்போ இந்த பிரச்சனை என்ன பண்ணிட்டாரு? சால்வ் பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த சிந்தையை நான் ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். அதாவது he is not telling you don't worry, you are suffering I know, but I will pray, God will help you. That is not what he is saying. நீ கவலைப்படாத, நீ கஷ்டப்படுற, எனக்கு தெரியுது, உனக்கு வருத்தமாக இருக்கு, எனக்கு தெரியுது, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் அப்படி சொல்லலை. ஹலோ, கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, ஓகே, ஆனால் இது எல்லாத்தையும் ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. அது உனக்காக தான் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. நீ கண்ணு முழிச்சிக்க. அவர் இனி பாவம் செய்கிறது இல்லை. அவர் இனி மாம்சத்துடைய லஸ்ட் ஆஃப் த மென், மனுஷருடைய லஸ்ட் ஆசை இச்சைகளுக்கு சிக்குண்டவராக இருக்கிறது இல்லை. இதில் இருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கிறாரு. நீ அப்படிப்பட்ட சிந்தையை தரித்துக்கொள். Have you seen people who, you know, the smell of smoke disguises them. It is disgusting for them. இந்த சிகரெட்டோட ஸ்மெல்லே அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வெறுப்பாக இருக்கும். பக்கத்தில் வந்தாலே தலைவலிக்கும். ஆனால் இன்னொருத்தர் இருப்பான், அதே அம்மா வயிற்றில் பிறந்திருப்பான், அண்ணனோ தம்பியோ, அவன் பாக்கெட்டாக ஊதிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? சிலர் இந்த லிக்கர் அந்த வாயிலே வைக்க முடியாது, அது அவையோ ஹேக். ஆனால் இன்னொருத்தன் குடமாக குடிச்சிக்கிட்டு இருப்பான். என்ன வித்தியாசம்? இந்த குடிக்காம ஐயோ எனக்கு வேணான்னு இருக்காங்க பாருங்க, அவன் மைண்டில் ஓ தலைவலி, ஐயோ எனக்கு செட் ஆகாது அப்படின்னு அவன் மைண்டு என்ன பண்ணுது? அது அந்த காரியங்களை தொடாதபடிக்கு அதற்கு விரோதமான கேடயமாக, ஆயுதமாக அவனுக்கு நிற்கிறது. அதெல்லாம் செட் ஆகாதுங்க, ஓ இப்பெல்லாம் இருக்கும், ஓப்பா எனக்கு அது பிடிக்காது. என்ன, இவன் மனசு அதை என்ன பண்ணலை? ஏற்றுக்கலை. இவன் இருதயம் அது பக்கத்தில் போல, இவனுக்கு அது வேணாம். That is how he is. So that mind of his is standing as a weapon against him having those practices. அந்த பழக்க வழக்கங்களுக்குள்ளெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு இவனோட சிந்தை இவனுக்கு ஆயுதமாக இருக்கிறது.
நான் கிறிஸ்துவை போல இருக்கிறேன், அவரோட மகிமையில் அவருடைய வல்லமையில் அவரை போல மகிமையாக இருக்கிறேன் அப்படின்னு நீ உணர்ந்துட்டேன்னா அந்த உணர்வே உனக்கு என்ன பண்ணும்? ஆயுதமாக இருக்கும்.